வணக்கம். என் தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நேற்றே நான் போகணுன்னு நினச்சேன். நேற்று அங்கே இதில் இருந்ததுனால, குயிச் செந்தமிழ் பாசறையில் இருந்ததுனால போட முடியலை. அதனால் சரி இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என் மனசார நான் சொல்லணும்ல. ஆமாம், அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. அதுவும் எங்கள் சிங்கக்குட்டி எப்படி இருக்குது தெரியுமா? புலிக்குட்டி இப்படி வந்துருச்சு. எங்கள் அண்ணன் மாதிரி எங்கள் அண்ணன் இப்படி தூக்கி 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 அவங்க அப்பா இப்படி தூக்கி 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 எங்கள் அண்ணன் இப்படி தூக்கி தூக்கி எங்கிட்ட புலிக்குட்டியும் வரையிலே இப்படி வந்துருச்சு. பாத்தியா இல்லையா? அப்படி நாண்டுக்கிட்டு சாவு. பார்க்குறவங்களாம் எங்கள் அண்ணனை குறை சொன்னவங்களாம் நாண்டுக்கிட்டு சாவுடா சாவு. எங்கள் அண்ணனை பார்த்துவிட்டு இப்படிங்கிற நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு இப்படி பிடிச்சி இழுத்துக்க சாவுங்கடா. எங்கள் அண்ணன் சொன்னவன் போறா சாவுடா. அதுக்கு தாண்டா எங்கள் புலிக்குட்டி இப்படி வந்துருக்குதுடா. கையை பார்த்துருப்பிய எங்கள் அண்ணனை குறை சொன்னவங்களாம் இப்படி வந்துருக்குது. எங்கள் அண்ணன் குட்டி பாடுறா அப்படி இருக்குதுடா எங்கள் அண்ணன் குட்டி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா எங்களுக்கெல்லாம், தம்பிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம்டா எங்கள் அண்ணனுக்கு புலிக்குட்டி பிறந்துருக்குதுன்னு. அதுவும் புலிக்குட்டி பிறந்ததுன்னு பாரு, அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். ஊரில் இல்லை, எங்கள் அண்ணனை தூக்கி கொண்டாட நாங்கள்லாம் இருந்துன்னு வச்சுக்கேன், பட்டே கிளப்பியிருப்போம் எங்கள் அண்ணனுக்கு. நாங்கள் அண்ணனுக்கு உங்களை மாதிரி இந்த தளபதி ஹே அது இல்லை ராஜா. எங்கள் அண்ணனுக்கு ஆம்பளை வந்திருக்கு. செம்ம சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குலாம். நேற்று நான் குயிச் செந்தமிழ் பாசறைக்கு போயிருந்தோம். அப்போ அண்ணன் வெற்றி சில அண்ணன் வந்திருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பேசலை, வேற ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணன் இங்கேன்னு கீழே இறங்கி ஓடிட்டார். அந்த நியூஸை கேட்ட உடனே இங்கேருந்து மேடையில் ஓடி போய் கண்ணீர் வந்துருச்சு அண்ணனுக்கு. கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, அண்ணனுக்கு புலிக்குட்டி பிறந்திருக்குது அப்படின்ட்டு கண்ணீர் வருது அண்ணனுக்கு. அப்படியே சொல்கிறாரு. எல்லாருக்கும் அங்கே உள்ள எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சத்தம். அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, புலிக்குட்டி எதுவும் பிறந்திருக்குன்னு. அதோட அந்த புகைப்படத்தை காமிச்சாங்க. அப்படி இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். இப்படி வந்துருச்சு எங்கிட்ட புலிக்குட்டி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். அதனால் எங்கள் அண்ணனை விமர்சித்தவங்க எல்லாருமே எங்கள் அண்ணனை எவன்லாம் வச்சுட்டான், நாக்கு மேலே பல்ல போட்டுட்டு எவன்லாம் பேசினானோ எல்லாரும் போய் செத்துரு, இன்னையோட செத்துரு. இனி எங்கள் அண்ணனை நாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், உன்னை வச்சு செஞ்சிருவேன். நானே செய்வேன், வேறு யாரெல்லாம் தேவையில்ல உனக்கு, நானே செய்வேன். இனி வந்துருச்சு எங்கள் புலிக்குட்டி வந்துருச்சு, சின்ன புலிக்குட்டி வந்துருச்சு. நீ ஒன்றும் பிடிக்க முடியாது யாரும். சரியா? ஆமாம், சரிங்களா? எல்லா உறவுகளுக்கும் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. நானும் சொல்லிட்டேன் அண்ணனுக்கு. ஆமாம், என்னோட சார்பில் அண்ணன் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இந்த தம்பி முகமது நியாசின் வாழ்த்துக்கள்ண்ணே உனக்கு. சரியா? எங்கள் புலிக்குட்டியை எப்படி அண்ணன் உனக்கு நம்ம தலைவர் பிரபாகர் எப்படி உன்னை வளர்த்தாங்களோ அதே மாதிரி என் தம்பி இந்த மர்மனை அப்படி வளர்க்கணுண்ணே. நீ அதே மாதிரி ஊட்டி 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 இனத்தை சொல்லி 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 வளர்க்கணுண்ணே. நாங்கள் இருக்கோண்ணே, நீ கவலைப்படாண்ணே. தம்பி மாற நீ இப்படி வளர்த்து வச்சிருக்கிய அதே மாதிரி வளர்ப்பாண்ணே. நாங்கள் வளர்க்குறோண்ணே நம்ம பிள்ளைய, நீ ஏன்னா கவலைப்படுறா? அப்படி கொண்டு வருவோண்ணே. நம்ம புலிக்குட்டியை அழகாக கொண்டு வருவோம்ண்ணே. நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்.